Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஸ்பெஷல் ரெசிபி நல்ல அருமையான வெள்ளரிக்காய் சாம்பார். மேங்களூர் ஸ்டைல் தோசைக்காயா சாம்பார். ஒரு அற்புதமான ரெசிபிங்க. சாம்பார் நம்ம விதவிதமான ஸ்டைல்ல பண்ணலாம். ஒவ்வொரு ரெசிபிக்கும் அதோட தனிப்பட்ட சுவை இருக்கும். அதே மாதிரி சாம்பார்ல சேர்க்கிற காய்கறிகளை பொறுத்தும் சாம்பாரோட சுவை இருக்கும். இந்த சீசனல் வெஜிடபிள் வெள்ளரிக்காய் சேர்த்து செய்யற இந்த மேங்களூர் ஸ்டைல் சாம்பாரோட ருசி அற்புதமா இருக்குங்க. இங்கே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணி அதில் இந்த வெள்ளரிக்காவை சேர்த்து சாம்பார் வைக்கிறோம். டேஸ்ட்டும் வாசனையும் அட்டகாசமாக இருக்கும். சுட சுட சாதத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கும் அற்புதமாக இருக்கும். இட்லி தோசையோட ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க நல்ல சுவையான வெள்ளரிக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சாம்பார் செய்யறதுக்கு துவரம் பருப்பை வேக வச்சிடலாம். இங்கே ஒரு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு குக்கரில் சேர்த்தாச்சு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி போட்டுட்டு கூடவே ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் பொடியும் போட்டு தேவையான அளவு தண்ணி, அதாவது ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு விட்டு மூடியை போட்டு விட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டு ஒரு 3 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துருவோம். பர்ஃபெக்டாக அந்த பருப்பெல்லாம் நல்லா வெந்துடும். ஸோ விசில் அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ற அந்த டைம் கேப்பில் இந்த சாம்பாருக்கான ஃப்ரெஷ்ஷான மசாலாவை ரெடி பண்ணிடலாங்க. இங்கே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு. இந்த பருப்பெல்லாம் ஃபஸ்ட்டு லைட்டாக வறுத்து விட்டுருவோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸு, கூடவே கொஞ்சமாக வெந்தயம், அதாவது ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பெருங்காயம், நான் இங்கே கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கட்டி பெருங்காயம். இந்த வெந்தயம் பெருங்காயம் எல்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் வாசனையும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் வறுத்து விட்டுருவோம். நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் மிளகா சேர்த்துடலாங்க. 5 காரமான வரமிளகா சேர்த்துக்கிறேன். கூடவே 2 காஷ்மீரி சில்லி கலருக்கு வேண்டி. இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸ் இதை வறுத்து விட்டுருவோம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கரிஞ்சிராமல் வறுத்துக்கணும். ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், நான் இங்கே தேங்காய் பீசஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவின தேங்காய்னா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க. நீ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். கமகமன்னு ஃப்ரெஷ்ஷான சாம்பார் மசாலா ரெடி. அடுத்தது நம்ம வெள்ளரிக்காவை கட் பண்ணிக்கலாங்க. இந்த வெயில் காலத்தில் இந்த வெள்ளரிக்காய் சீசனல் வெஜிடபிள், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த காய், நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை அப்படியே கட் பண்ணி நம்ம கரும்பு சக்கரை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலர் உப்பு மிளகாத்தூள் தூவியும் சாப்பிடுவாங்க. இதில் நிறைய டிஷ்ஷஸும் பண்ணலாங்க. கூட்டு சாம்பாரெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பர்டிகுலர்லி இந்த மேங்களூர் ஸ்டைல் சாம்பார், இந்த தோசைக்காயை போட்டு செய்கிற சாம்பார் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ்ஷுன்னு சொல்லுவேன். இந்த காயை 2 கட் பண்ணியாச்சு. உள்ளே இருக்கிற அந்த விதை பகுதியை எடுத்துட்டு மீதி காயை நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். நான் இந்த சாம்பாருக்கு இப்போ பாதி காய் தான் போடுறேன், ஏன்னா இது பெரிய வெள்ளரிக்காய். அதுவும் அந்த தோலோடவே கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு சிலர் தோல் வேண்டான்னு விருப்பப்பட்டால் நீங்கள் சீவி எடுத்துட்டும் கட் பண்ணி போடலாம், அது உங்கள் விருப்பம். பட் தோலோட போட்டாலும் அதுவும் ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே தோலோட தான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ காயை நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இங்கே பருப்பும் வெந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்ல துவரம் பருப்பும் தக்காளியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக மசிச்சு விட்டுக்குவோம். நம்ம உட்டன் மத்து வச்சும் கடைஞ்சிக்கலாம், இந்த மாதிரி ஸ்டீல் மேஷர் வச்சும் நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். பாருங்கள், பருப்பு ரெடி. இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்தது ஒரு 4 தாளிப்பு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டுருவோம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ அடுத்ததாக
கொஞ்சமாக ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுருவாங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த காயை சேர்த்துடலாம். வெள்ளரிக்காவை சேர்த்துருவோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது இங்கே ஒரு 1.5 கப்பு தண்ணி சேர்த்து நான் மூடி வச்சிட்றேன். கொஞ்சம் இந்த காய் வெந்து வரட்டும். அதாவது நல்லா ஒரு 6-7 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதித்து காய் வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், காய் ஒரு 60% கிட்ட வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற அந்த பருப்பு தக்காளியை சேர்த்துருவோம். கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் மசாலாவையும் சேர்த்துருவோம். தேவையான அளவுக்கு தண்ணியும் எங்கள் மிக்ஸி ஜாரில் விட்டு அலசி ஊற்றியாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளியோட அளவு பார்த்திங்கன்னா அழுத்தி பிடிச்சி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி புளித்தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த புளித்தண்ணியை நம்ம இந்த சாம்பாரில் சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் நம்ம சாம்பாருக்கு உப்பு போடலை. இப்போ உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சாம்பார் கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு இப்போ மூடியை போட்டு விட்டுறலாங்க. நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். 8 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லா அந்த வெள்ளரிக்காய் மசாலா பருப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து சாம்பாரோட வாசனை நல்லா கமன்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது மேங்களூர் ஸ்டைல் சாம்பார். ஸோ டிஃபால்ட்டாக அங்கே ஃபைனலாக அந்த ஒரு ஸ்வீட் டச் இருக்கும், வெல்லம் சேர்ப்பாங்க. பட் அங்கே ரொம்ப அதிகமாக சேர்ப்பாங்க, நம்ம இங்கே கொஞ்சமாக சேர்த்துப்போம். இது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டை கொடுக்கும். நான் இங்கே ஜஸ்ட் 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை மேலால் தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நல்ல கமகமன்னு வாசனையோட சுவையான அற்புதமான வெள்ளரிக்காய் சாம்பார் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பாரோட டேஸ்ட்டும் வாசனையும் அட்டகாசமாக இருக்கும். இந்த வெள்ளரிக்காயும் ஒரு அற்புதமான காய். அது இப்படி சாம்பாரும் கூட்டெல்லாம் செஞ்சால் ஆஹா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நல்ல சுட சுட சாதத்தோட இந்த சாம்பாரை சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட இட்லி தோசை எல்லா விதமான டிஃபனுக்கும் இந்த சாம்பார் நல்ல பொருத்தமாக இருக்கும். ஸோ உடனே செஞ்சு பார்த்துருங்க. ஏன்னா இந்த வெள்ளரிக்காய் இந்த வெயில் காலத்தில் சீசனல் வெஜிடபிள். அதுவும் இப்போ சித்திரை மாதத்தில் நிறையா கிடைக்கும். சித்திரக்கனிக்கெல்லாம் கண்டிப்பாக வாங்குவோம். நிறைய சத்துக்கள் நிறைந்த இந்த வெள்ளரிக்காவை வச்சு இப்படி ஒரு அற்புதமான சாம்பாரை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.